ஓகே. ஏப்ரல் 26ல இருந்து 28 முடியும். சரியா? முதல் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பிளான்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. அது எந்த மாதிரி பிளான்ட்னு பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் தான். சரியா? ஆக்சுவலா வந்து ராக்லிங் இந்தியா அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். திருப்பி சொல்றேன், ராக்லிங் இந்தியா அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாலே ஃபர்ஸ்ட் தடவையா, நல்லா வச்சுக்கோங்க, அது என்னடா ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி பிளான்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன பண்ணுவாங்க வந்து இந்த பழைய பேட்டரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இந்த பழைய மேக்னெட்டு, இந்த ஸ்கிராப் மெட்டீரியல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க. எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா இந்த பழைய பேட்டரி வந்து அப்படியே வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி. யார் மைக் ஆனா இருக்கு? நானும் வந்து எல்லாத்தையும் வந்து ஓகே நான் சொல்றேன். சரியா? இல்ல இல்ல, அவங்கள மீட் பண்ணிட்டேன். திருப்பி வந்து ஓகே நம்ம இந்த நியூஸ் வாங்க. இந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பழைய பேட்டரிஸையோ பழைய மேக்னெட்டையோ பழைய ஸ்கிராப் மெட்டீரியலையோ அப்படியே வந்து ரீயூஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து ரெடி பண்றாங்க, அதாவது கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, நம்ம உத்தரப்பிரதேஷ்ல சிக்கந்தராபாத் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும். சரியா? அதோட பேர் பாத்துக்கோங்க, UPSIDC அப்படின்றது அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோட பேரு. அங்க வச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த ராக்லிங் இந்தியா அப்படின்னு ஒருத்தன் வந்து புதுசா ஒரு பிளான்ட் வந்து கொண்டு வராங்க, அதாவது ரீசைக்ளிங் பிளான்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். திருப்பி சொல்றேன், இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். பழைய பேட்டரி வந்து கலெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாப் லைக் வந்து அதை வந்து கிரஷ் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து கிரஷ் ஆசைப்பட வந்து அது வந்து பவுடர் மாதிரி ஆகுமா, லைக் வந்து கருப்பு கலர்ல வந்து வரும். அதுதான் வந்து பிளாக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஃபைன் வந்து பண்ணுவாங்க, அதாவது சுத்திகரிப்பாங்க. ஒன்ஸ் வந்து இந்த பவுடரை வந்து சுத்திகரிக்கிறப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த லித்தியம், காப்பர், அலுமினியம் தனித்தனியா வந்து பிரிஞ்சு வந்து வந்துடும். புரிஞ்சுச்சா? இந்த பவுடரை சுத்திகரிக்கிறப்ப உனக்கு லித்தியம், காப்பர், அலுமினியம் இதெல்லாம் வந்து தனித்தனியா வந்து பிரிஞ்சு வந்து வந்துடும். இந்த மெட்டீரியல், இந்த லித்தியம், இந்த காப்பர், இந்த அலுமினியம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து புதுசா இருக்க பேட்டரியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து இந்த பிளான்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்றத நான் வச்சுக்காங்க. இது வந்து பேட்டரிக்கு. அதே இது மேக்னெட்க்கு வந்து எப்படி வேலை செய்யும்னா அதே மாதிரிதான். பழசா வந்து ஒரு மேக்னெட் வந்து கலெக்ட் வந்து பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி மேக்னெட்ல மட்டும் இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ண மேக்னெட்ல அது எந்த மாதிரி மேக்னெட் அப்படின்றத வந்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சா? லைக் வந்து இந்த மேக்னெட்ல நிறைய டைப் மேக்னெட் இருக்கும். இந்த நியோடைமியம் மேக்னெட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கீழே கீழே வந்து பேர் இருக்கும் பாத்தீங்களா, NdFeB இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கும். SMCO அப்படின்ற ஒரு மேக்னெட் இருக்கும். AlNiCO இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி அது எந்த மாதிரி இருக்க மேக்னெட் அப்படின்றது வந்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் டெஸ்ட் பண்ண பிறகு அதே மாதிரி தான் பேட்டரியில தான் பண்ணுவாங்க. ஸ்கிராப் வந்து பண்ணுவாங்களா, அதே மாதிரி ஸ்கிராப் பண்ணிட்டு ரீஃபைன் பண்ணிட்டு அந்த புதுசா ஒரு தாதுக்களை வச்சு புதுசா வந்து பேட்டரி புதுசா வந்து மேக்னெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த பிளான்ட் எப்படி வேலை செய்யறது வழங்குச்சுதான் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து கொண்டு வராங்க. யாரு கொண்டு வராங்கன்றது முக்கியம். ராக்லிங் இந்தியா அப்படின்றவங்க தான் கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்றது முக்கியம். சரியா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஓகே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு வருஷத்துல எவ்வளவு பேட்டரி வந்து இந்த மாதிரி வந்து ரீசைக்கிள் வந்து பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு வந்து 10,000 டன்ஸ் பேட்டரி வந்து ரீசைக்கிள் வந்து பண்ண போறாங்க. இது ஒரு விஷயம். சரியா? பேட்டரி வந்து 10,000. அதே இது இந்த மேக்னெட்னு சொன்னீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 60 டன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நாங்க வந்து பேட்டரிக்கும் அதே மாதிரி வந்து மேக்னெட்டுக்கும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வருஷம் 2026 நாங்க என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த குளோரைட், அதோட பேர் பார்த்துக்காங்க, எங்கேயோ இருக்குமே, ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். குளோரைட் ப்ராசஸிங் யூனிட் நல்லா வச்சுக்காங்க. இப்போ வந்து எப்படி ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லியிருப்போம் இல்லையா, பெர் மந்த்துக்கா. பேட்டரிக்கு வந்து பெர் மந்த் பெர் இயருக்கு. சரியா? அதே மாதிரி வந்து இந்த மேக்னெட் வந்து பெர் மந்த்துக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த 2026 ஃபர்ஸ்ட் குவார்டருக்குள்ள வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா கேட்டீங்கன்னா புதுசா வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட் வந்து கொண்டு வரோம். எதுக்குன்னு பாத்துக்கோங்க, குளோரைட் ப்ராசஸிங் யூனிட் வந்து நாங்க வந்து கொண்டு வந்துருவோம். அதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க, 15,000 டன்ஸ்க்கு வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. வேற என்ன இதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து சுத்திகரிக்கிறாங்க பாத்தீங்களா, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து சுத்திகரிப்பான்னு கேட்டீங்கன்னா R2 அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கும். அதையும் நான் வச்சுக்கோங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து பழைய பேட்டரியில இருந்து புது அந்த பழைய பேட்டரியை வந்து புதுசா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதோட ரெக்கவரி ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 98% இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாம்ஸ் வந்து சொல்லுவாங்க.
இபிஆர் நாம்ஸ் அப்படின்னு ஒரு நாம்ஸ் என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி ராக்லிங் இந்தியா வந்து ஒரு இந்த ஃபெசிலிட்டி பிளான்ட் வந்து கொண்டு வரானா, இது வந்து எது கீழே வந்து வரும்னு கேட்டீங்கன்னா இபிஆர் நாம்ஸ் கீழே வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது என்னதான் இபிஆர் நாம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்டரி கம்பெனியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனோட வேலை என்ன, பேட்டரியை வந்து செல் பண்றது அவனோட வேலை. அதோட நிப்பாட்டிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒன்ஸ் வந்து செல் பண்ண பிறகு வந்து அந்த பேட்டரி வந்து ஒரு 6 வருஷமோ இல்ல 8 வருஷமோ ஓடுமா, ஓடின பிறகு வந்து அந்த பேட்டரி வந்து திருப்பியும் லைக் வந்து அதை வந்து அதோட ஆயுள் காலம் முடியும் பாத்தீங்களா, முடிஞ்ச பிறகு திருப்பியும் அந்த பேட்டரியை வந்து கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் வந்து பண்ணணும். புரிஞ்சிச்சா? இபிஆர் அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்டரி கம்பெனி உனக்கு வந்து பேட்டரியை வந்து விற்கிறது மட்டும் வேலை இல்லப்பா, அதை ரீகலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்றதும் உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்ற ஒரு நாம் தான் வந்து இந்த இபிஆர் நாம்ஸ். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபெசிலிட்டி பிளான்ட் இபிஆர் நாம்ஸ் கீழே வந்து வருது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. நான் சொன்ன நம்பர்லாம் பாத்துக்கோங்க. எத்தனை டைப்ஸ் பேட்டரி வந்து எத்தனை இந்த கிட்டத்தட்ட வந்து 95 டைப்ஸ் பேட்டரி ஸ்கிராப் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண போறாங்க, அதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு காலேஜ், சரியா? அந்த யூனிவர்சிட்டியோட பேர் பார்த்துக்காங்க. கரெக்டா வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து புனே, சரியா? அதாவது திருப்பி சொல்றேன், புனேல வந்து எஸ்எஸ்பியு அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். திருப்பி சொல்றேன், புனேல எஸ்எஸ்பியு அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், சரியா? அந்த யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க. யார் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்கன்னா யுனெஸ்கோ தான் வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, ஜெண்டர் இன்க்ளூஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர். புரிஞ்சுச்சா? ஒரு ஸ்பெஷலா ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா யுனெஸ்கோ தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எந்த யூனிவர்சிட்டியில வச்சு வந்து பண்றாங்கன்னா புனேல வந்து எஸ்எஸ்பியு அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க வச்சுதான் வந்து இதை வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்க. அது என்னடா ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 2 விஷயம் இருக்கு, சரியா? ரெண்டு விஷயத்த வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணும். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெண்டர் இன்க்ளூஷன், சரியா? எப்படி வந்து ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடே வந்து கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து 5 மென்ஸ் இருக்காங்கன்னா அதே மாதிரி வந்து 5 உமன்ஸ் வந்து இருக்கணும், சரியா? இதுதான் வந்து ஜெண்டர் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. எவ்வளவு வந்து மென்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதே அளவுக்கு வந்து உமன்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். இது ஒன்னும் ஃபோக்கஸ் வந்து பண்ணும், சரியா? ரெண்டாவது வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், சரியா? அந்த உமன்ஸ்க்கு தேவையான டீச்சிங்ஸ், ரோபோட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட சொல்லித்தரது, ஏஐ சம்பந்தப்பட்ட சொல்லித்தரது, செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட சொல்லித்தரது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட். புரிஞ்சுச்சா? ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து யுனெஸ்கோ தான் வந்து இதுக்கு வந்து சேர் வந்து பண்றாங்க. எங்க வச்சு வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலேஜ், அதாவது ஒரு யூனிவர்சிட்டி, புனேல இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில வச்சுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் வந்து பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 2 விஷயத்த வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுது. ஒன்னு வந்து ஜெண்டர் இன்க்ளூஷனும், இன்னொன்னு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் வந்து பண்ணுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த எஸ்எஸ்பி யூனிவர்சிட்டி இருக்கும் பாத்தீங்களா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து 10,000 அண்டர் பிரிவிலேஜ் உமனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? ஓகே, இதுல வந்து ஒரு சிறப்பம்சம் ஒண்ணு இருக்கும். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி யுனெஸ்கோ வந்து சேர் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்துக்காக, அதாவது ஜெண்டர் இன்க்ளூஷனுக்காகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இது வரைக்கும் ஏசியால வந்து சேர் பண்ணதே இல்ல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர் வந்து பண்றாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்காக இது வரைக்கும் பண்ணதே இல்ல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏசியால வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து எது கீழே வந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் லீடிங் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதுல வந்து ஒரு பாட்டு தான் வந்து இது அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல் இந்தியா ரேடியோ, சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்ற ஒரு விஷயம், சரியா? ஆக்சுவலா வந்து இதை வந்து எப்ப கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ரேடியோ தெரியும்ல, இது வந்து எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 1936 வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிருப்பாங்க. வரப்போ வந்து இதோட பேர் வந்து எப்படி இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்ற ஒரு பேர்ல வந்து வந்திருக்கும். ஆனா வந்து காலப்போக்கில் வந்து இதோட பேரை வந்து எப்படி வந்து மாத்திருப்பான்னு கேட்டீங்கன்னா ஆகாஷ்வாணின்றத வந்து மாத்திருப்பாங்க. திருப்பி சொல்றேன், ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்றது வந்து 1936 வந்திருக்கும். அதோட பேரை வந்து ஆகாஷ்வாணி அப்படின்றத வந்து லேட்டரா வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? இதுல என்ன சிறப்புன்னு சொன்னா 1936 வந்துச்சுன்னு சொன்னேன்னா இப்ப 2026 ஆயிடுச்சா, கிட்டத்தட்ட வந்து 90 வருஷம் ஆச்சு. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு செலிப்ரேட் வந்து பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா வந்து 2 போட்டி வந்து கண்டக்ட் பண்றாங்க. புரிஞ்சுச்சா?
இதுக்காக ஒரு செலிப்ரேட் வந்து பண்றாங்க. இதுக்காக வந்து 2 போட்டி வந்து கண்டக்ட் பண்றாங்க. யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷ்வாணியும் மை கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி 2 போட்டியை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஒரு போட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிக்னேச்சர் டியூன் மார்க்கெட்டிங் சிக்னேச்சர் டியூன் மேக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்டும், அதே மாதிரி வந்து இன்னொரு போட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிங்கிள் மேக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்றதுதான் இன்னொரு போட்டியோட பேரு. அது என்னடா சிக்னேச்சர் டூனு, அது என்னடா ஜிங்கிள் டூன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சிக்னேச்சர் டூன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுல வந்து எந்தவித லிரிக்ஸும் இருக்காது. புரியுதா? இப்போ வந்து ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அந்த வாக்கியங்கள்லாம் வருது பாத்தீங்களா, எந்த வித வாக்கியமும் இருக்காது. ஒன்லி மியூசிக் மட்டும் தான் இருக்கும். அதுதான் வந்து சிக்னேச்சர் டூன்னு சொல்லுவாங்க. என்னது? ஆமாம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? நல்லா வச்சுக்கோங்க. இந்த சிக்னேச்சர் டூன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சிக்னேச்சர் டூன்ன்றது வந்து ஒன்லி இந்த மியூசிக் மட்டும் தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து ஐபிஎல் வந்து எப்படி சொல்றது, புரியுதா நான் சொல்றது? அதுல வந்து எந்தவித லிரிக்ஸும் இருக்காது. அதே இது வந்து ஜிங்கிள்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மியூசிக்கும் இருக்கும், வேர்ட்ஸும் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஜிங்கிள். ஓகே. ஓகே ஓகே. சரியா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் போட்டியோட பேர் பார்த்துக்காங்க, சிக்னேச்சர் டியூன் மேக்கிங் கான்டெஸ்ட். சரியா? இது வந்து எந்த டீம் கீழ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகாஷ்வாணி அட் 90 அப்படின்ற ஒரு டீம் கீழ வந்து நடக்குது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து என்னோட இந்த ஆல் இந்தியா ரேடியோ இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான நிறைய ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான வந்து எனக்கு வந்து சிக்னேச்சர் டியூன் வந்து ரெடி பண்ணி தரணும். இப்ப வந்து எப்படி சொல்றது, ஐபிஎல்னா வந்து ஒரு டியூன் வந்து வரும் பாத்தீங்களா, ஸ்டார்ட் பண்றப்ப டட் 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 என்னமோ ஒரு டியூன் வந்து வரும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு வந்து எனக்கு வந்து சிக்னேச்சர் டியூன் வந்து இந்த போட்டியில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல் இந்தியா ரேடியோக்கில் வந்து வர நிறைய நிறைய ப்ரோக்ராம் வந்து வரும். அதுக்கு வந்து ஒரு டியூன் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வந்து தரணும். சரியா? அதுல வந்து பெஸ்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த டியூனுக்கு வந்து அவங்க வந்து பரிசு வந்து தருவாங்க. எவ்வளவு வந்து பரிசு வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் பரிசு வந்து 30,000 ரூபாய், 2வது பரிசு வந்து 20,000 ரூபாய், 3வது பரிசு வந்து 10,000 ரூபாய். சரியா? 10 பேருக்கு வந்து ஒரு ஆறுதல் பரிசு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5,000 ரூபாய் வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இது என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி டியூன் வந்து ரெடி பண்ணி தெரியா, இதோட அந்த அவகாசம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 20ல இருந்து 40 செகண்டுக்குள்ளதான் வந்து அந்த டியூன் வந்து இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, அது எந்த ஃபார்மெட்ல வந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா, MP3 ஃபார்மெட்ல தான் வந்து இருக்கும். MP3 ஃபார்மெட் இல்லைன்னா வந்து WAV அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபார்மெட்டுக்குள்ளதான் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து அதோட அந்த கிலோ பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து 128 KB வந்து மினிமம் ஆச்சு வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து ஹெட்ஸ்ல வந்து பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, 44.1 ஹெட்ஸ் ஆச்சும் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். சரியா? அதுக்கடுத்து வந்து 2வது போட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிங்கிள் கான்டெஸ்ட். சரியா? ஜிங்கிள் கான்டெஸ்டும் அதே மாதிரி தான். அங்க வந்து வெறும் மியூசிக் மட்டும் இருக்குமா, இங்க வந்து மியூசிக் பிளஸ் வந்து வேர்ட்ஸ், இது இது இருக்க மாதிரி வந்து ஒரு பாட்டு வந்து நீ வந்து ரெடி பண்ணி தரணும். சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட டியூரேஷன் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, 20ல இருந்து 50 செகண்ட் முடிய வந்து இந்த பாட்டு வந்து இருக்கலாம். இதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 20,000 ரூபாய். சரியா? அங்க 30,000 ரூபாய், இங்க வந்து 20,000 ரூபாய், செகண்ட் வந்து 15,000 ரூபாய், தேர்ட் வந்து 10,000 ரூபாய் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இதுலயும் ஆறுதல் பரிசு வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேருக்கு வந்து 2,500 ரூபாய் வந்து ஆறுதல் பரிசா வந்து தருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேடா, காம்படிஷன் எல்லாம் சொல்லிட்டேன். இது வந்து எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து யார் வேணா, இந்தியன் சிட்டிசன் வந்து யார் வேணா இருக்கலாம். அவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டியூனையோ ஒரு ஜிங்கிளையோ வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு மை கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அப்லோட் பண்றப்ப வந்து எழுதி வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து அதை பத்தி நான் எதுக்காக வந்து இதை வந்து உருவாக்குனேன், இல்ல வந்து என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு 150 வார்த்தையாச்சும் வந்து எழுதி அந்த மை கவர்மெண்ட் போர்ட்டல் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, பெஸ்டா இருக்கிறது வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து பரிசு வந்து தருவாங்க. வெறும் பரிசு மட்டும் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து அவனோட ஆள், இப்ப வந்து ஒரு டியூனே வந்து செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆல் இந்தியா ரேடியோல ஒரு ப்ரோக்ராம் வந்து போகுதுன்னா, அதை பெஸ்டா இருக்க டியூனை வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து போட்டுருவாங்க. புரிஞ்சுச்சா இது எப்படி வேலை செய்யுன்றது? ஓகே, நான் என்ன சொல்லணும், மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரியா? எந்தெந்த ப்ரோக்ராம்னு பாத்துக்கோங்க. இந்த ஜிங்கிள் கான்டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்தெந்தன்னு கேட்டீங்கன்னா, எஃப்எம் ரெயின்போ, அதே மாதிரி வந்து எஃப்எம் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து வித் பாரதி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா? இதுல வந்து பெஸ்டா வர இந்த ஜிங்கிள் இருக்கும் பாத்தீங்களா, அதை தூக்கி வந்து இந்த எஃப்எம் கோல்டு, எஃப்எம் ரெயின்போ இதுக்கெல்லாம் வந்து போட்டுருவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஆளை வந்து அதிகபட்சமா வந்து எத்தனை 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 இது வந்து ரெடி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா வந்து,
மேக்ஸிமம் எத்தனை சேனல் சொன்னேன்? எஃப்எம் கோல்டு ஒன்று, எஃப்எம் ரெயின்போ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து விவித் பாரத் ஒன்று. சரியா? மேக்ஸிமம் வந்து 3 சேனல்ல வந்து ஒவ்வொரு சேனல்லையும் வந்து ஒரு ஒரு ஜிங்கிள் டோன் வந்து உன்னால வந்து ரெடி பண்ண முடியும். அதை நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான்? ஓகே. ஓகே, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சரியா? வேற எதாவது இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பயோடைவர்சிட்டி பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்னடா பயோடைவர்சிட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பயோடைவர்சிட்டி என்னன்னு. இப்போ வந்து ஒரு பிளான்ட், ஒரு அனிமல், ஒரு ஃபாரஸ்ட், இதெல்லாம் வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து பயோடைவர்சிட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிளான்ட், அனிமல்ஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் தான் வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பயோடைவர்சிட்டி, அதாவது ஒரு பிளான்ட்டையோ, ஒரு அனிமலையோ, ஒரு ஃபாரஸ்டையோ பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா வந்து எப்படி சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்றாங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்றாங்க. யார் யார் சேர்ந்து ரெடி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டும் அதே மாதிரி வந்து நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்றாங்க. எந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்றாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க. இங்கே இருக்குமே, ஸ்ட்ரென்தனிங் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டிஸ் ஃபார் செக்யூரிங் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் கமிட்மெண்ட் அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேர். சரியா? மொத்தம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு கொண்டு வராங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எங்க வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் மேகாலயா வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? லைக் வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 ஊர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து கொண்டு வராங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வராங்க. கரெக்டா சொல்லணும் வந்து 2025ல இருந்து 2030 முடியும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இதுக்காக வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 4.88 மில்லியன் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா வந்து 2 ஊர், சத்தியமங்கலம் ஒண்ணு, முதுமலை ஒண்ணு. சரியா? இந்த ஏரியால எல்லாம் வந்து அதிகமா வந்து இந்த பயோடைவர்சிட்டி, இந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி வந்து மேகாலயால வந்து ஒரு 2 இடம் சொல்லியிருப்பான். காரோ ஹில்ஸ் அப்படின்னு ஒரு இடமும், அதுக்கப்புறம் வந்து நோக்ரக் பயோஸ்பியர் அப்படின்னு ஒரு இடமும், வால்பக்ரம் அப்படின்னு ஒரு நேஷனல் பார்க்கும், சிஜு அப்படின்ற ஒரு சான்ச்சுரியும் வந்து இருக்கும். சரியா? இங்கெல்லாம் வந்து நிறைய பயோடைவர்சிட்டி பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் வந்து நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா இப்போ வந்து நான் உங்க கிராமத்தையே எடுத்துக்காங்களேன். அதுல வந்து ரோடு போடுறது, இந்த வாட்டர் என்ன சொல்றது, இந்த தண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கிராம பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இந்த பஞ்சாயத்துன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க தான் வந்து இந்த மாதிரி ரோடு போடுறது, தண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிராம பஞ்சாயத்துல வந்து அடிஷனலா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பை வந்து தரப்படுறாங்க. லைக் வந்து நீ வந்து இந்த ரோடு போடுறது, தண்ணி விடுறது மட்டும் இல்லப்பா, இனிமே வந்து பயோடைவர்சிட்டி வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதையும் நீ வந்து அடிஷனலா வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா? இதுக்காக வந்து ஒரு கமிட்டி மாதிரி வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட பேர் பாத்துக்காங்க, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்றது அந்த கமிட்டியோட பேரு. ஓகேவா? கடைசியா வந்து சில பல ஸ்டாட்டிக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கும் பாத்தீங்களா சில பிளான்ஸ், அதெல்லாம் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. 2024ல இருந்து 30க்குள்ள வந்து இந்த மாதிரி பயோடைவர்சிட்டியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா இந்த 2030க்குள்ள வந்து இப்ப இருக்க லேண்ட்ல வந்து ஒரு 30% லேண்டையோ இல்லைன்னா வந்து 30% வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. அதே மாதிரி வந்து மேகாலயா விஷன் அப்படின்னு ஒரு விஷன் இருக்கு. தமிழ்நாடு விஷன் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு. அதே மாதிரி வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து இந்த மாதிரி பயோடைவர்சிட்டி வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருப்போம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா நான் பேசுறது? மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதா இன்னைக்கு நான் பேசுறது? வராங்க போறாங்க, வந்துட்டு வந்துட்டு போனாலே அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். புரிஞ்சா போக மாட்டாங்களே. ஓகே. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்கா? சரியா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி நம்ம வந்து அடிக்கடி வந்து படிப்போம். சரியா?
வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இதை வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க? யாருக்குமே கேட்கல நான் பேசுறது. எப்பல இருந்து பிரேக் ஆகுது? ஓகே, இப்ப கேக்குதுதானே? ஓகே. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து படிச்சிருப்போம். வைப்ரேட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட பேரு. இந்த ப்ரோக்ராம் வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமா எதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பார்டர் வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த பார்டர்ல வந்து ஒரு பார்டர்ல இருக்க வில்லேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வில்லேஜஸ்ல வந்து டெவலப் வந்து பண்ணணும். பார்டர் வில்லேஜ்னா புரியுதா? லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேஷ், இந்த எல்லையோரத்துல இருக்க கிராமத்தெல்லாம் வந்து பாதுகாக்கணும். அவங்களுக்கு அந்த கிராமத்துக்கு தேவையான டெவலப்மெண்ட், லைக் வந்து அவங்க வந்து ரோடு போட்டு தருது, அவங்களோட எஜுகேஷனை வந்து எப்படி சொல்றது, லைக் வந்து அவங்களோட எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்றது, அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த வைப்ரேட் வில்லேஜ் ப்ரோக்ராம். சரியா? எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2023 வந்து சங்கவியா. ஓகே, 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே. வேற என்ன இதுல நம்ம படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா, ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமோட செகண்ட் எடிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இப்பதான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க கொண்டு வரப்ப வந்து இத்தனை வருஷம் முடியும் வந்து நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எத்தனை வருஷம்? இதையும் நம்ம அடிக்கடி படிப்போம். சரியா? போன மாசம் தான் படிச்சிருப்போம். புரிஞ்சுச்சா? இதோட செகண்ட் எடிஷன் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? இப்ப கொண்டு வந்திருப்பாங்க. சொல்றப்ப கொண்டு வந்திருக்கப்பே சொல்லியிருப்பான் இத்தனை வருஷத்துக்குன்னு. எத்தனை வருஷம்? இல்ல, 2028 இருந்து 29 முடி சொல்லியிருப்பாங்க. அது முடி வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எங்க கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த செகண்ட் எடிஷன் வந்து அசாம்ல வச்சு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதே நம்ம வந்து படிச்சிருப்போம். எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பானா 6839 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிலாம் வந்து பார்த்திருப்போம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரோக்ராம்ல அடிஷனலா வந்து ஒரு 6 கிராமத்தை வந்து ஆட் பண்றாங்க. எந்த ஒரு கிராமம்னு பாத்துக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கும். ஆஹ் காத்தா கத்தோ கத்தாவோ அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் பார்த்துக்கோங்க. கத்தாவோ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 6 கிராமத்தை வந்து இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வந்து ஆட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். வழங்குச்சா? இல்ல புரியாத மாதிரி சொல்லிட்டேனா? ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. சரியா? ஆல்ரெடி படிச்சதுல இப்ப வந்து ஒரு 6 கிராமத்தை வந்து ஆட் பண்றாங்க. நல்லா நான் வச்சுக்காங்க. இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, இது என்னென்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க இருக்காது, எழுதி வச்சதே காணும். ஆக்சுவலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ் ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹைபிரிட் வில்லேஜ் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்லையோட இருக்க கிராமங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ வந்து சைனா இல்ல, பாகிஸ்தான் இல்ல, அது பக்கத்துல இருக்க கிராமம்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சைனா இல்லையே எடுத்துக்கோங்களேன். சைனா பக்கத்துல என்ன இருக்கு, இந்த அருணாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ்லாம் வந்து இருக்கும் பாத்தீங்களா. அங்க இருக்க கிராமத்துல இருக்கு தேவையான ரோடு போட்டு தருது. அங்க இருக்க இப்போ வந்து நார்மலா உங்க ஊருக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஆனா வந்து அங்க இருக்கவங்களுக்கு வந்து சரியா வந்து இந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்லாம் வந்து கிடைக்காது. இந்த ரோடு இருக்காது, அங்க இருக்க மக்களுக்கு வந்து கல்வி இருக்காது, வாழ்வாதாரத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. சரியா? அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா? இதோட ஃபேஸ் ஒன் வந்து எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2023 வந்து இருக்கும். வர்றப்பவே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேஸ் ஒன் வந்து எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சைனா பார்டர் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதே இது இந்த ஃபேஸ் டூ வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா இந்த பாகிஸ்தான் பார்டரு, பங்களாதேஷ் பார்டரு, பூட்டானு, இந்த சைனாவை தவிர மிச்சம் இருக்க எல்லையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எல்லை மிச்சம் எல்லா இடத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஃபேஸ் தான் வந்து இந்த ஃபேஸ் டூ அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இதுல வந்து மொத்தம் வந்து 4 தீம் இருக்கும் இந்த ஃபேஸ் டூல. என்னென்னு கேட்டீங்கன்னா ரோடு, அந்த அங்க இருக்க வில்லேஜுக்கு வந்து ரோடு வந்து போட்டு தரணும், டெலிகாம் கனெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், டெலிவிஷன் கனெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், அவங்களுக்கு தேவையான பவர் சப்ளை எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபேஸ் டூ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விளங்குச்சு தானே? சொன்னதே சொல்ற மாதிரி இருக்கா? ஓகே, அடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் தானே.
ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம். சரியா, அந்த ஸ்கீமோட பேர் கொடுத்துருக்காங்க ஸ்மைல் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து ஸ்மைல் அப்படின்ற ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2022 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த புவர் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த பெக் அந்த பிச்சை எடுப்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. புவர் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான இந்த மெடிக்கல் வசதி, எஜுகேஷன் வசதி, ஸ்கில் வசதி, ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து ஸ்மைல் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இருப்பான் பாத்தீங்களா, இவன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்மைலுக்குள்ள வந்து ஒரு ஆப் வந்து ரெடி பண்றாங்க. அதாவது புதுசா வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. அந்த ஆப்போட பேர் கொடுத்துருக்காங்க ஸ்மைல் ஆப் அப்படின்றது அந்த ஆப்போட பேரு. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த அத்தாரிட்டிஸ், அபிஷியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த புவர் ஒர்க்கர்ஸ், புவர் என்ன சொன்னேன், இந்த புவர் பீப்புள்ஸ் சொன்னேன்னா அவங்க வந்து தேடி வந்து கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் வந்து அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் கேரையோ எஜுகேஷனையோ அந்த ஸ்கில்லையோ அவங்களால வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து அதை தேடுறாங்க பாத்தீங்களா, அதை வந்து ஈஸி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்காகன்னு பாத்துக்கோங்க, இந்த அத்தாரிட்டிஸ், இந்த அபிஷியல், அந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சர்வே ஆப் மாதிரி தான். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த புவர் பீப்புள்ஸ், இந்த பெக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து எங்க இருக்காங்க, அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எத்தனை பேர் வந்து இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கு, லிவிங் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையும் இந்த ஆப் வழியாவே வந்து பாத்துக்கலாம். அதுக்காக வந்து ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் தான் வந்து ஸ்மைல் ஆப் அப்படின்ற ஒரு ஆப். யார் வந்து கொண்டு வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க, மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து சண்டிகர்ல வந்து சிந்தன் சிவிர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே தானே. சில பல ஸ்டாட்டிக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து 2026 வந்து இந்தியாவை வந்து பெக்கர் ஃப்ரீ இந்தியாவை வந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. அதை சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து நாங்க வந்து பண்ணிருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்போம். ஓகே, அந்த 2026 பாத்துக்காங்க. பெக்கர் ஃப்ரீ இந்தியா வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 2026. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சுதானே மத்தவங்களுக்குலாம்? ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். என்ன அப்பாயின்மெண்ட் பாத்துக்கோங்க, நம்ம கேவிபி பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேவிபி பேங்க்ல எம்டிஎன்சிஓ வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க ரமேஷ் பாபு அப்படின்றது அவங்களோட பேர். அவங்களோட டென்யூர் வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, ஆல்ரெடி இருந்தவங்கள வந்து இப்ப வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ரமேஷ் பாபு இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க வந்து இந்த கரூர் விகாசியா பேங்க்குக்கு வந்து எப்போ வந்து எம்டி அண்ட் சிஓ வந்து இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2020 வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்துல வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. பண்றப்பே வந்து 3 வருஷத்துக்கு வந்து போட்டிருப்பாங்க. உங்களோட டென்யூர் வந்து 2023 முடிய வேண்டியது. திருப்பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 2023 வந்து திருப்பி வந்து அவங்கள வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணிருப்பாங்கன்னா 2026 முடிய வந்து பண்ணிருப்பாங்க, 3 வருஷத்துக்கு. சரியா, இப்ப என்ன பண்றாங்க, 2026 ஆச்சா, இப்ப வந்து திருப்பியும் வந்து அவரோட டென்யூர் வந்து முடியற மாதிரி இருக்கு. இன்னும் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து அவங்கள வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து பண்றாங்க. அவனோட ஆக்ட் ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, ஆர்பிஐ ஆக்ட் 1949. அது கீழே வந்து செக்ஷன் 35B இருக்கும். அது கீழே தான் வந்து இந்த விஷயம் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஓகே 2020 இந்த மாதிரி வந்து கேவிபில எம்டிஎன்சிஓ வந்து இருந்திருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எங்க இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்பிஐல வந்து டெப்டி எம்டியாவும் அதே மாதிரி வந்து சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராகவும் இருந்திருப்பாரு. எப்பன்னு பாத்துக்கோங்க, எப்பன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆக்சுவலா வந்து இந்த 2020 முன்னாடி வந்து எஸ்பிஐல வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே. ஓகே, அடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு ஏஐ பத்தி. அந்த ஏஐயோட பேர் பார்த்துக்காங்க மைத்தோஸ் அப்படின்றதான் அந்த ஏஐ மாடலோட பேர். திருப்பி சொல்றேன், மைத்தோஸ் அப்படின்றது வந்து ஒரு ஏஐ மாடல். சரியா, லைக் வந்து எப்படி வந்து சாட் ஜிபிடி இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு ஏஐ மாடல் தான் வந்து இந்த மைத்தோஸ் அப்படின்ற ஒரு இது. சரியா, ஆக்சுவலா வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மைத்தோஸ் ஏஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்ல வந்து எப்படி வந்து செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு, அது ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா, அப்படியே வீக்கா இருந்தாலும் எந்த இடத்துல வந்து வீக்கா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த வந்து ஈஸியா வந்து இது வந்து கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சுச்சா? இந்த பேங்கோட செக்யூரிட்டி கேப் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி இருக்க ஒரு ஏஐ தான் வந்து இந்த மைத்தோஸ் அப்படின்ற ஒரு ஏஐ. சரியா, என்னன்னா வந்து இதுல வந்து நல்லது இருந்தாலும் ஈஸியா வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கேப் வந்து கண்டுபிடிக்கிறதுனால
அந்த செக்யூரிட்டி கேப் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஓட்டையா இருக்குப்பா, இதை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து லைக் வந்து அந்த ஓட்டையை அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து நல்ல விஷயம் இருந்தாலும் இதுல வந்து சில பல கெட்ட விஷயமும் இருக்கு. என்ன கெட்ட விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த பேங்கோட அபிஷியல் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இந்த தேர்ட் பார்ட்டிஸ் தான் எப்படி சொல்றது, இந்த தீங்கு விளைவிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் வந்து பண்றாங்க. ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க்ல வந்து இந்த மைக்ரோஸ் யூஸ் பண்ணி அதுல எங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி கேப் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இருந்து டேட்டாவை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்காக யார் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்றாங்க. என்ன விஷயம் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. யாரோட தலைமை கீழன்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்பிஐயோட சேர்மன் இருப்பாங்க பாத்தீங்களா, சிஎஸ் செட்டி, அவங்களோட தலைமைக்குள்ள வந்து ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க. என்ன கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்கன்னா, இந்த பார்ப்பா மைத்தோஸ் அப்படின்னு ஒரு ஏ இருக்கு. இந்த ஏ வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சில பல கெட்ட விஷயங்களும் வந்து இதுல இருக்கு. அதை பத்தி வந்து படிக்கணும். சரியா? என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி இப்படிலாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. யார் வந்து ஃபார்ம் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லணும்? இதையும் தாண்டி வந்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு பேங்க்ல வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நிறைய பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிபிஐ அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்ல வந்து இந்த மாதிரி வந்து இந்த தீங்கு விளைவிப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு டேட்டா வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்க்ல வந்து சில பல நெட்ஒர்க்லாம் இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மெக்கானிசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பேங்க்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அடுத்த இருக்க பேங்க், கனரா பேங்கையோ எஸ்பிஐயோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இந்த ஓட்டையை யூஸ் பண்ணி வந்து இந்த தீங்கு விளைவிக்கிறவங்க இந்த இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, இதை வந்து நீ வந்து சரி பண்ணு அப்படின்றதுக்காக சில பல பேர்லாம் வந்து இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துக்காங்க. சிஇஆர்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ரியல் டைம் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் மெக்கானிசம், இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். மைத்தோஸ் அப்படின்ற ஒரு ஏஐ இதை வந்து பார்க்கணும். சரியா? எப்படி எல்லாம் வந்து வேலை செய்யுது அப்படின்ற ஸ்டடி வந்து பண்ணணும். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சஜஷன் வந்து கொடுக்கணும். அதுக்காக வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யாரோட தலைமைக்குள்ள வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சுதானே? இந்தியால இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குமே, ஒரே நிமிஷம். அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து இந்த இந்த கமிட்டிக்கு வந்து இவர் தலைவரா இருக்காரோ அதே மாதிரி வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷனோட இண்டஸ்ட்ரியல் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். சரியா? அதுக்கும் இவர் தான் வந்து லீட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க். ஓகேவா? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேங்க்னா நல்லா தெரியும். இந்த பேமெண்ட் பேங்க்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ண முடியாது. என்ன விஷயம் புரிஞ்சுச்சா? இப்போ வந்து ஒரு என்பிஎஃப்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த என்பிஎஃப்சில வந்து இந்த விஷயம்லாம் பண்ண முடியும், அந்த விஷயம்லாம் பண்ண முடியாது இருக்க மாதிரி இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ண முடியாது. என்ன விஷயம்? எவ்வளவு நேரம் டைப் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து அதேதான். சரியா? இந்த பேமெண்ட் பேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து அந்த பேங்க்ல வந்து டெபிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. நீ வந்து அதை யூஸ் பண்ணி வந்து யூபிஐ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், இது எல்லா விஷயமும் இந்த பேமெண்ட் பேங்க்ல வந்து பண்ணலாம். ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா வந்து அவனால வந்து லோன் வந்து தர முடியாது. சரி, நல்லா வச்சுக்கோங்க. லோன் தர முடியாது, கிரெடிட் கார்டு வந்து தர முடியாது. அதே மாதிரி வந்து இந்த ஓடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட், இந்த மாதிரி விஷயம் வந்து அவனால வந்து பண்ண முடியாது. திருப்பி நான் வச்சுக்காங்க. என்னதான் வந்து அவன் வந்து டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ணாலும் இத்தனை லட்சத்துக்குள்ள, அதாவது 2 லட்சத்துக்குள்ள மட்டும் தான் வந்து அவனால வந்து அக்செப்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து அக்செப்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேங்க் தான் வந்து பேடிஎம் அப்படின்ற ஒரு பேமெண்ட் பேங்க். சரியா? இந்த பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸை வந்து இப்போ வந்து ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்றான் அப்படின்றதான் விஷயம். ஆக்சுவலா வந்து இப்பதான் இவன் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து 2022 இருந்து இந்த விஷயம் வந்து நடக்குது. என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, 2022 வந்து இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உன்னோட இதுல வந்து புதுசா வந்து
புது கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து இனிமேல் வந்து நீ வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. எப்பன்னு பார்த்துக்கோங்க, 2022 வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2024 என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து, ஓகே ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, புதுசா தான் சேர்க்க கூடாது. 2024 என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ்ல நீங்க வந்து டெபாசிட்டோ, இந்த கிரெடிட்டோ, இந்த டாப் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து 2024 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 2026 மொத்தமாவே அவனோட லைசன்ஸ் வந்து கேன்சல் வந்து பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். எதுக்காக இந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் வந்து பண்ணுவாங்கன்னா, மொத்தம் வந்து 2 ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து என்னோட ரூல்ஸ்ல வந்து சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சரியா, இதை வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும். இவன் வந்து சரியா வந்து ஃபாலோ வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து எந்த செக்ஷன் கீழே பார்த்துக்காங்க, செக்ஷன் 22(3), அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து செக்ஷன் 22 சப்செக்ஷன் வந்து 3 ஒண்ணு இருக்கும் சரியா. அதுல வந்து ஜி அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கும். அந்த பிரிவு கீழே வந்து என்னோட ரூல்ஸ்ல வந்து இவன் வந்து ஃபாலோ வந்து பண்ணல, அதனால வந்து நான் வந்து இவனோட லைசன்ஸ் வந்து கேன்சல் வந்து பண்றேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவனோட மேனேஜ்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவனோட மேனேஜ்மெண்ட் வந்து சரியா வந்து இருக்காது சரியா. அதனாலே வந்து நான் வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றேன். அதுக்கு என்ன செக்ஷன் சொல்லியிருப்பானா, செக்ஷன் 22, அதுலயும் சப்செக்ஷன் 3, அதுல வந்து சி அப்படின்ற ஒரு பிரிவுக்குள்ள மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா வந்து இருக்கணும். ஆனா வந்து இங்க வந்து கரெக்டா வந்து இருக்காது. அதனாலே வந்து நான் வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சுதானே? ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேங்க்னா என்ன சரியா, இப்போ வந்து எந்த பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் விஷயம். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த செக்ஷன் எல்லாம் பார்த்துக்காங்க சரியா, இதுக்குள்ளதான் வந்து கேன்சல் பண்ணியிருப்பான் அப்படின்றத சொல்லியிருப்பான். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் ரீசெண்டா சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து ஃபுல் மேரத்தான் வந்து இத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். எத்தனை கிலோமீட்டர் புரிஞ்சுச்சா? ரீசெண்டா வந்து இந்த மேரத்தான்ல வந்து இந்தியாக்காரங்க ஒருத்தவங்க வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிருப்பாங்க, அந்த நியூஸ் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஃபுல் மேரத்தான் தான் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றது. கிட்டத்தட்ட வந்து 42 கிலோமீட்டர் சரியா. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மேரத்தான் டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க லண்டன் மேரத்தான் அப்படின்றது அந்த டோர்னமெண்டோட பேரு சரியா. இது எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல வச்சு நடக்கும். இதுல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சாதனை வந்து பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மேரத்தான் இருக்கு பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து 42 கிலோமீட்டரா. இந்த 42 கிலோமீட்டர் யாருமே வந்து 2 மணி நேரத்துக்குள்ள வந்து கடந்ததே இல்லை. புரிஞ்சுச்சா? யார் வந்து வேகமா இது வரைக்கும் கலந்துருப்பான்னு கேட்டீங்கன்னா, கென்யாவை சேர்ந்த ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, இங்க இருக்கு, கெல்வின் அப்படின்றது அவங்களோட பேர் சரியா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 2023 வந்து 2 மணி நேரம் 35 செகண்ட்ல வந்து கடந்திருப்பாங்க இந்த 42 கிலோமீட்டர் சரியா. இதுதான் வந்து இதுல வந்து ரெக்கார்டா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மேரத்தான்ல வந்து ஒருத்தவங்க வந்து 2 மணி நேரத்துக்குள்ள வந்து ஒருத்தவங்க வந்து ஓடி இருக்காங்க. யாருன்னு பாத்துக்காங்க, கென்யாவை சேர்ந்த செபாஸ்டின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஓடி இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 hour 59 minutes 30 செகண்ட்ல வந்து இந்த 42 கிலோமீட்டர் வந்து அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வந்து இந்த சாதனையை வந்து பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பண்றாங்க, செபாஸ்டின் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. இதுலயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கும் சரியா. இந்த லண்டன் மேரத்தான்ல வந்து செபாஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருப்பாரா, செகண்ட் வந்து யார் வந்து வந்திருப்பானா, அவங்களோட பேர் எங்க இருக்கு, யோ மிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவங்க வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து எத்தனை மினிட்ஸ்ல வந்து ஓடி இருப்பாங்க கேட்டீங்கன்னா 1 hour 59 minutes 40 செகண்ட்ல வந்து ஓடி இருப்பாங்க. இவங்களும் 2 மணி நேரத்தை வந்து 2 மணி நேரத்துக்குள்ள வந்து ஓடி இருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் 2 மணி நேரத்துக்குள்ள வந்து யாருமே ஓடினதுல ஃபர்ஸ்ட் வந்து கென்யாவை சேர்ந்த செபாஸ்டினும், அதே மாதிரி வந்து அதே ஈவெண்ட்ல வச்சு வந்து எத்தியோப்பியா சேர்ந்த யோமிஸும் வந்து ஓடி இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த லண்டன் மேரத்தான் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த லண்டன் மேரத்தான்ல மென்ஸ்ல வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்டா, அதே மாதிரி வந்து உமன்ஸ்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருப்பான்னு கேட்டீங்கன்னா டிஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து எத்தியோப்பியா சேர்ந்தவங்க. அதே மாதிரி வந்து இந்த வீல்சேர் ரேஸ் நடக்கும் சரியா. எப்படி வந்து இந்த வீல்சேர்ல வந்து ஒரு ரேஸ் வந்து நடக்குமோ, அந்த வீல்சேர் ரேஸ்ல வந்து மென்ஸ்ல வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருந்திருப்பாங்கன்னா மார்ஷல் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ்ல வந்து கேத்ரின் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அங்கஸ்தானே அடுத்து போலாம் தானே, கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா டக்குனு முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதையும் நம்ம ரீசெண்டா வந்து பார்த்திருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எஜிப்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட ஜூனியர் வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, நடந்துகிட்டு இருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்தியா தான் வந்து இதை வந்து டாப்பா வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 16 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல வந்து 5 கோல்டு, 6 சில்வரு,
5 பிரான்ச் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இந்தியா வந்து ஃபர்ஸ்டா வந்து இருப்பாங்க. ரெண்டாவது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நியூட்ரல் அத்லட். சரியா? எல்லாத்துலயும் இருந்து சேர்ந்து சேர்ந்து வந்து ஒரு டீமா வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, எல்லா கண்ட்ரிலயும். அந்த மாதிரி இருப்பாங்க வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க. தேர்ட் வந்து பிரான்ஸ் வந்து வந்திருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இதுல வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும். என்ன ரெக்கார்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 50 மீட்டர் ரைஃபிள் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து அடிச்சிருப்பாங்க. கஜகஸ்தானை சேர்ந்த ஓலக் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவங்க வந்து இதுல வந்து இது வரைக்கும் 355 பாயிண்ட் வந்து யாருமே எடுத்தது இல்ல இந்த 50 மீட்டர் ரைஃபிள்ல. இவங்க தான் வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, அதாவது அடுத்து வர ஈவெண்ட்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2026 இந்த மாதிரி ஜெர்மனில வச்சு நடக்க போகுது. இந்த வருஷம் ஜூன்ல வச்சு நடக்க போகுது. அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட ஜூனியர் வேர்ல்டு கப் ஷார்ட் கன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து, அதாவது ஒரு டோர்னமெண்ட் வந்து இந்த வருஷம் வந்து இட்டாலியில வச்சு அடுத்து வந்து நடக்க போகுது அப்படிலாம் சொல்லியிருப்பான். ஓகே தானே? ஓகே ஓகே, அது சொல்லிருங்க. இந்தியாவுக்கும் எஜிப்டுக்கும் ஒரு எக்ஸசைஸ் நடக்குமே. ம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஃப்ஐடி. சரியா? ம். இது என்னமோ சொல்லியிருப்பானே. ஓகே, உங்களுக்கு வந்து எஃப்ஐடியை பத்தி நல்லா தெரியும்ல. ஆக்சுவலா வந்து இந்த செஸ்ஸுக்கு தேவையான லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து கிரிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட்ல வந்து யாரு வந்து ரூல்ஸ் வந்து போடுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து விளையாடணும், எந்த மாதிரி வந்து அவுட்னா அவுட், இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து போடுவாங்க பாத்தீங்களா. அது யாரு வந்து போடுவாங்க கேட்டீங்கன்னா ஐசிசி வந்து போடுவாங்க. அதே இது ஃபுட்பால்ல வந்து யாரு வந்து டாப்னு கேட்டீங்கன்னா ஃபீஃபா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ஃபுட்பாலுக்கு தேவையான ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாம் வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து செஸ்ஸுக்கு தேவையான இந்த ரூல்ஸ், இந்த ரேட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐடிஇ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. சரியா? இவங்களுக்கு யார் வந்து இந்த உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து 1999ல வந்து இந்த உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இது வந்து நார்மலு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் வேர்ல்டு கேம் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இன்டர்நேஷனல் வேர்ல்டு கேம் அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒலிம்பிக் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதோ, அதே மாதிரி வந்து வேர்ல்டு கேம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதாவது ஒரு டோர்னமெண்ட் இருக்கும். இதுவும் ஒரு மல்டி ஈவெண்ட் டோர்னமெண்ட் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. எப்படி வந்து ஒலிம்பிக் நடக்குதோ அதே மாதிரி தான் வந்து வேர்ல்டு கேம்ஸ் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்கும். இதை வந்து கண்டக்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐடபிள்யூஜிஏ அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஐடபிள்யூஜிஏட வேலைன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றதுதான் உன்னோட வேலை. இந்த ஈவெண்ட் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நடக்கும். கடைசியா வந்து எப்ப நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2025ல வந்து நடந்திருக்கும். அடுத்த ஈவெண்ட் வந்து எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2029 வந்து நடக்க போகுது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. 2025ல வந்து சைனால வச்சு நடந்திருக்கும். 2029 வந்து இப்ப வந்து அந்த ஊரோட பேர் என்ன, ஜெர்மனில வச்சு நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப எதுக்காக இவ்வளவு விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஐடபிள்யூஜிஏ இருக்க பாத்தீங்களா, இந்த ஐடபிள்யூஜிஏல வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மெம்பரா வந்து சேர்ந்திருக்காங்க. யார் வந்து சேர்ந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எஃப்ஐடி தான் வந்து சேர்ந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஐடபிள்யூஜிஏல வந்து 39 மெம்பர்ஸ் சேர்ந்திருப்பாங்க. இப்ப வந்து எஃப்ஐடி வந்து சேர்ந்ததுனால அதோட மெம்பர்ஸ் வந்து 40 வந்து கூடி இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். அடங்குச்சா? ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. ஆக்சுவலா வந்து எங்க வச்சு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பானா, இந்த மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் இருக்கும் பாத்தீங்களா, எங்க வச்சு வந்து கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா அந்த சுவிட்சர்லாந்து வந்து அவனோட அனுவல் ஜெனரல் மீட்டிங் வச்சு நடந்திருக்கும். சரியா? அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டாப்ளர் வெதர் ரேடார் இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது ஒரு ரேடார் தான். இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்போ மழை பெய்ய போகுது, எப்போ வந்து இந்த மின்னல் அடிக்கும், எப்போ வந்து இந்த ஸ்டோம்ஸ் எல்லாம் வந்து வரும், அதை வந்து ட்ராக் பண்றதுதான் வந்து இந்த ரேடாரோட வேலை. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, டாப்ளர் வெதர் ரேடார் அப்படின்றதுதான் அதோட வேலை. சரியா? அதாவது இப்போ வந்து ஒரு மழை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இது வந்து சொல்லிடும் எப்போ வந்து மழை வரும், எப்போ வந்து இந்த மாதிரி மின்னல் அடிக்கும். அந்த மாதிரி இதை வந்து ட்ராக் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டாப்ளர் வெதர் ரேடாரோட வேலை. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து மகாபலேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அந்த இடத்துல வந்து ஒரு ரேடார் வந்து கொண்டு வராங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, எச் பேண்ட் டூயல் போலரைசேஷன் டாப்ளர் வெதர் ரேடார் அப்படின்ற ஒரு ரேடார் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? எச் பேண்ட்ன்றது வந்து அதோட ஃப்ரீக்வன்சி. சரியா? எவ்வளவுன்னு பாத்துக்காங்க, 9.45 ஜிகாஹெர்ட்ஸ் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். சரியா? இது எது கீழே கொண்டு வராங்கன்னா மிஷின் மோஷன் கீழே வந்து கொண்டு வராங்க அப்படின்றத நான் வச்சுக்காங்க.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் எம்ஓ சென்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாபிக்கல் மீட்டாலஜி இருப்பான் பாத்தீங்களா, அவனும் இஸ்ரோவை சேர்ந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், இவங்க 2 பேர் வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக வந்து இவங்க வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ப்ரெடிக்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா வந்து இந்த கிரவுண்ட் அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணியோ வந்து இந்த மாதிரி வந்து இந்த கண்டுபிடிக்கிறது பாத்தீங்களா, இந்த வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு பாத்தீங்களா, அதை வந்து வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 பேரும் வந்து எம்ஓ சென்ட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு பாத்துக்கோங்க, இந்தியன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாபிக்கல் மீட்டாலஜியும், இன்னொன்னு வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்களும். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து 3 அப்பாயின்மெண்ட் யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெல்லி மெட்ரோ இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு ஒரு இது இருக்கும் சரியா, அதுல வந்து சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, சஞ்சய் அப்படின்றது அவங்களோட பேர். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சரியா, அதுல வந்து ஒருத்தவங்க வந்து சிஇஓ வந்து போட்டிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, பர்மிந்தர் சிங் அப்படின்றது அவங்களோட பேர் சரியா. இந்த பர்மிந்தர் சிங் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 ஏ இருக்கும், பிளே பாக்ஸ் ஏ அப்படின்னு ஒரு ஏயும் வி கேம் அப்படின்னு ஒரு ஏயும் இருக்கும் சரியா. இந்த 2 ஏ வந்து இவங்க வந்து ஃபவுண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட் இருக்கும் சிஇஓ போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம் ஓகேவா. அதே மாதிரி வந்து நிதி ஆயோக் பத்தி தெரியும், அதோட வைஸ் சேர்மனா வந்து இது வரைக்கும் யார் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா சுமன் பரி ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்துருக்காங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க அசோக் அப்படின்றது அவங்களோட பேர். புரிஞ்சுச்சா? நிதி ஆயோக் வந்து இனிமே யாருன்னா அசோக் அப்படின்றது ஒருத்தவங்க வந்து சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து மெம்பரா ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க கோபர்தன் தாஸ் அப்படின்னு அவங்களோட பேர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து வந்து ஜிஇஎம் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கும் சரியா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கும் சரியா. யாருக்குமே கேட்கலையா? ஹலோ, கேட்கலையா? ஓகே, அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க ஜிஇஎம் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த அவார்டு வந்து யாரு கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுதான் வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை வந்து எப்படி வந்து மென்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் வந்து உமன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அவார்டு வந்து தருவாங்க. அந்த அவார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அவார்டு அப்படின்றதான் இந்த அவார்டோட பேர் சரியா. எப்பல இருந்து தரான்னு கேட்டீங்கன்னா 2018 இருந்து இந்த அவார்டு வந்து தராங்க. இப்போ வந்து எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 4வது எடிஷன் சரியா. இந்த வாட்டி வந்து யாரு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா குந்தூர் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தந்திருக்காங்க சரியா. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து எங்க வச்சு இந்த அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் இன் இண்டஸ்ட்ரி 2026 அப்படின்னு ஒரு டே வந்து அப்சர்வ் வந்து பண்ணிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 21 வந்து பண்ணிருப்பாங்க. அந்த ஈவெண்ட் வந்து அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வியன்னால வச்சு நடந்திருக்கும் சரியா. அங்க வச்சுதான் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அவார்டு வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த அவார்டு வந்து யாரு கையில வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்க சார்பா வந்து இந்த குந்தூர் முனிசிபால் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க சார்பா வந்து இந்த ஓல்கா ரத்தாச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கையில வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஜிஎம்சி இருப்பான் பாத்தீங்கன்னா இந்த குந்தூர் முனிசிபல் கார்பரேஷன், இவன் ஆல்ரெடி இவனை பத்தி படிச்சிருப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த எப்படி சொல்றது, ஒரு வீட்டு டாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு டாக்ஸ் வந்து போடுவாங்க, ஒரு ஷாப் இருக்குன்னா வந்து அதுக்கு ஒரு டாக்ஸ் இருப்பாங்க போடுவாங்க சரியா. இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து பே பண்ணதுக்காக வந்து இந்த குந்தூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு 2026 வந்து லைக் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து நல்லா வந்து ஒழுங்கா வந்து பே பண்ணதுக்காக வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா நான் பேசுறது? ஓகே, அடுத்த விஷயம் பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி சரியா. ஆக்சுவலா வந்து ஒரு ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட்டை வந்து யாரும் வந்து விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நைட் ஃபிராங்க் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க வெல்த் ரிப்போர்ட் அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டோட பேர். இது என்னதான் ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரில வந்து எத்தனை பேர் வந்து பணக்காரங்க இருக்காங்க, பணக்காரங்க பாத்துக்காங்களேன், அதோட பேர் பார்த்துக்கோங்க அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி காசு வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா,
இந்த காசு வந்து வச்சுக்கிறது 30 மில்லியனுக்கு மேல வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களா வந்து அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கண்ட்ரில வந்து எத்தனை பேர் வந்து இந்த அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 30 மில்லியனுக்கு மேல வந்து யார் வந்து அதிகமா வந்து சொத்து வந்து வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. யார் வந்து விட்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா நைட் ஸ்லாங் அப்படின்றதான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. இதை என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உலகத்திலேயே வந்து இந்த 30 மில்லியனுக்கு மேல வந்து அதிகமா வந்து சொத்து வந்து வச்சிருக்கிறதுல இந்தியா வந்து 6வது இடத்துல வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 19,877 பேர் வந்து இந்தியால வந்து இந்த மாதிரி வந்து 30 மில்லியனுக்கு மேல வந்து சொத்து வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இந்தியா வந்து 6வது இடம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருக்கும், செகண்ட் வந்து சைனா இருக்கும், 3வது வந்து ஜெர்மனி, 4வது வந்து யூகே, 5வது வந்து பிரான்ஸ் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இது வந்து அல்ட்ரா ஹை. சரியா? அதே மாதிரி வந்து பில்லியனர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்தியால வந்து எத்தனை பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்கன்னா 207 பில்லியனர்ஸ் இருக்காங்க. பில்லியனர்ஸ்ல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்னு கேட்டீங்கன்னா 3வது இடத்துல இருக்கும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ், செகண்ட் வந்து சைனா. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 2021 கம்பேர் பண்றப்ப இந்த அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 63% வந்து கூட்டியிருக்காங்க 2021 கம்பேர் பண்றப்ப அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, என்னதான் வந்து இப்போ வந்து 19,000 பேர்த்த வந்து இந்த மாதிரி வந்து 30 மில்லியனுக்கு மேல வந்து சொத்து இருந்தாலும் 2031 வந்து இந்த 19,000 அப்படின்றது வந்து 25,217 ஆகும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஓகே இந்தியால வந்து 6வது இடம் சொல்லிட்டேன். இந்தியால வந்து யார் வந்து டாப்ல இருப்பாங்கன்னா மும்பைல தான் வந்து டாப்ல வந்து இருப்பாங்க. சரியா? மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 35 பேர் வந்து மும்பைல வந்து இருப்பாங்க, 2வது வந்து டெல்லியில இருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியா. வேர்ல்ட் லெவல்ல மொத்தமா வந்து எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி 30 மில்லியனுக்கு மேல வந்து சொத்து வந்து வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 7,13,626 பேர் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து 2021 கம்பேர் பண்றப்ப அப்ப வந்து வெறும் 1,62,200 தான் இருந்திருக்கும். இப்ப வந்து 7 லட்சம் கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து வந்து 2 எம்என்யூ. சரியா? ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா கொக்கோ கோலாவும், இன்னொன்னு வந்து இன்வெஸ்ட் யூபி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. மொத்தம் வந்து எத்தனை வருஷத்துக்கு சைன் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. 3 வருஷத்துக்கு வந்து சைன் வந்து பண்ணுவாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் வந்து பண்ணணும், அதுக்காகவும் அதே மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டி வெல்பீயிங் சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எம்ஐ வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, கொக்கோ கோலா இந்தியாவும் இன்வெஸ்ட் யூபியும் வந்து சைன் பண்றாங்க. மொத்தம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 குறிக்கோள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்டீவார்ட்ஷிப் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சொன்னேன்னா அதுதான் வந்து இந்த ஸ்டீவார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டியை வந்து வளர்க்கணும். சரியா? அதே மாதிரி வந்து என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஹைட்ரேஷன் சொல்யூஷன் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக 3 வருஷத்துக்கு வந்து எம்ஓஐ சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, ஒண்ணு வந்து கொக்கோ கோலா இந்தியாவும், இன்னொன்னு வந்து இன்வெஸ்ட் யூபி அப்படின்னு ஒருத்தவங்களும். ஓகேவா? அடுத்த எம்ஓஐ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டானா ஒரு பில்டிங் வந்து நீங்க வந்து கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பிளான் வந்து போடுவீங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ளோரே கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு பிளான் வந்து போடுவீங்க. இல்லைன்னா வந்து இந்த வாட்டர் பைப் இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பிளான் வந்து போடுவீங்க. இந்த மாதிரி பிளான் போடுறீங்க பாத்தீங்களா, அதாவது ஒரு இதை வந்து கட்டுறதுக்கு வந்து பிளான் வந்து போடுறீங்க பாத்தீங்களா, அதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ரோட வந்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டேட்டா அந்த ரோடு சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் சம்பந்தப்பட்ட டேட்டாலாம் வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பைப் சம்பந்தப்பட்ட டேட்டாலாம் வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, 2 பேரும் எம்ஐ சென்ட் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, ஜப்பானை சேர்ந்த ஒன் ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும், இந்தியாவை சேர்ந்த டேட்டா காவேரி அப்படின்னு ஒருத்தவங்களும். சரியா? இங்க எதுக்காக எம்ஐ சென்ட் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா வந்து ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு ஆபீஸ்ல வந்து தனித்தனியா இருக்கு. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆபீஸ்ல வந்து கொண்டு வரணும், இன்டகிரேட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் எம்ஐ சென்ட் பண்றாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒன் ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒருத்தவங்களும், இந்தியாவை சேர்ந்த டேட்டா கவரி அப்படின்னு ஒருத்தவங்களும். ஓகேவா? எங்க வச்சு இந்த எம்ஓஐ சைன் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் இந்தியா ஏஏ ஸ்ட்ராட்டஜி டைலாக் அப்படின்னு ஒரு மீட்டிங் வச்சு நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து இதை வந்து சேர்க்க போறாங்க, ஒரே ஆபீஸ்ல வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொன்னீங்கன்னா எப்படி வந்து கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒன் ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும், ஓப்பன் ட்ரீம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த டேட்டா கவரி இருக்கும் பாத்தீங்களா, அவனுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதோட பேர் கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ட் யூனிவர்சல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதை ரெண்டையும் வந்து இப்ப வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து தனித்தனியா இருக்க டேட்டா வந்து ஒரே வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதான் விஷயம். இதுக்காக தான் வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? புரிஞ்சுச்சானே? ஓகே. அடுத்து வந்து ஏப்ரல் 23 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் இன்
இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து எப்போ வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரலோட 4வது வியாழக்கிழமை இருக்கும். அப்பதான் வந்து இதை வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த வாட்டி ஏப்ரல் 23 அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. எந்த டீமுக்குள்ள வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏஏ ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு டீமுக்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 24 அப்படின்றத சொல்ல தெரியணும். ஆக்சுவலா வந்து 1992 இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து 73வது வாட்டி வந்து அமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அப்போ பண்றப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்து இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க 1992. அது வந்து இப்ப வந்து 33 வருஷம் ஆச்சா, அதுக்காக வந்து ஒரு டே வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து யூஎன் இன்டர்நேஷனல் டே ஆஃப் மல்டிலேட்டரலிசம் அண்ட் டிப்ளோமசி ஃபார் பீஸ் அப்படின்ற ஒரு டே வந்து ஏப்ரல் 24 வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் அப்படின்ற ஒரு டே வந்து ஏப்ரல் 22 வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் செபி இருக்கும் பாத்தீங்களா, இந்த செபி வந்து எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1988 வந்து ஃபவுண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அது ஃபவுண்ட் பண்ணி இப்போ வந்து 38 வருஷம் ஆச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? செபியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும், மும்பை மகாராஷ்டிரா அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா நீங்க நான் சொன்னதெல்லாம்?